இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தகவல் அளித்துள்ளது. அவர் விரைந்து நலம் பெற வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 100 வயதாகும் தோழர் நல்லக்கண்ணு வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மருத்துவமனை டீன் சாந்தாராம் தலைமையிலான மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இதனிடையே நல்லக்கண்ணுவின் உடல்நலன் குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோரிடம் விசாரித்து வருவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அவர் விரைவில் நலம் பெற விளைகிறேன் என்றும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நல்லக்கண்ணுவின் உடல்நலன் குறித்து விசாரிக்க யாரும் நேரில் வர வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவருக்கு இப்பொழுது தேவையே இந்த தீவிர சிகிச்சை அளிக்கும் நேரத்தில் தனிமையும் அவருக்கு பெரிய அளவிலான பாதுகாப்பும் தான். எனவே வெளியிலிருந்து வந்து அவருடைய உடல் நலத்தில் அக்கறை கொண்டு விசாரிப்பதை, குறிப்பாக மருத்துவமனைக்கு அவரை நேரில் பார்த்து விசாரிக்க வேண்டும் என்கின்ற அளவிலான அந்த நிலையை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தோழர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நல்லக்கண்ணுவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவராக உள்ள மிகவும் மூத்த மருத்துவர் அமைச்சரின் ஏற்பாட்டில் தற்பொழுது வருகை தந்து உடல்நலங்களை பார்த்து முன்னை காட்டிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். நல்ல பலன் ஏற்படும் என்று நம்புகிறோம்.